ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் வந்து நான் நூடுல்ஸ் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வீட் நூடுல்ஸ் தான், மைதா கிடையாது, கம்ப்ளீட்லி வீட் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் வந்து தேவையான பொருள்கள் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் வந்து சாஸஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் மசாலாஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து தேவையான காய்ங்க உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஃப்ளேவருக்காக. அப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து நான் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது ஆனியன் போட்டு நல்லா ஆனியனை வதக்கி விட்டுக்கணும். ஆனியன் வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கணும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஆனியன் வந்து சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேபேஜ், கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்துருக்கேன். இதில் எல்லாமே சேர்த்து உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சினஸ் வராது. அதனால வந்து அப்படியே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள், கொஞ்சோண்டு வந்து தனி மிளகாய் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மசாலாஸும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து மேகி மசாலா இருக்குது இல்லையா, அது வந்து தனியாகவே உங்களுக்கு விற்கும் பேக்கெட்டில். அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாஸ் எல்லாமே இந்த மாதிரி காய் கூட வந்து சேரணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நான் வந்து பொரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்து மசாலாஸு, சிக்கனு இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி அதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எக்கு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த சாஸ் எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ், இந்த சிக்கன் இது எல்லா கூடயும் நல்லா வந்து சேர்ந்து இதாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உதிரியாக. அந்த நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் 2 கரண்டி போட்டு கலக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நூடுல்ஸ் வந்து கட் ஆகாத மாதிரி நல்லா வந்து மசாலாஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து டேஸ்டியான நூடுல்ஸ் அப்படியே வந்து கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.